அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நேசிக்கிற, நம்ம ரொம்ப அன்பு செலுத்துகிற ஒருத்தவங்களை சில நேரங்களில் உடனே பார்க்கணும் போல இருக்கும், இல்லை ஒரு 2 வார்த்தையாவது பேசணும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்கள போய் பார்க்க மாட்டோம், அவங்கள்ட்ட பேச மாட்டோம், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட புலம்பிகிட்டே இருப்போம். அப்போ கூட அவங்களுக்கு தோணும், எதுக்கு இப்போ இதுக்கு இவ்வளோ புலம்புற, ஒரு ஃபோன் அடித்தா பேச போகிறாங்க, என்னை தலையை எடுத்துருவாங்க, வண்டி எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு வந்தால் வேலை முடிஞ்சு, இதுக்கு ஏன் இப்போ இவ்வளோ புலம்புற அப்படின்னு அவங்களுக்கு தோணும். பட் அது அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. நம்ம எல்லாரையும் பார்க்க போகிற மாதிரியும் எல்லாத்தையும் பேசுகிற மாதிரியும் ஒரு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நம்ம பிடிச்சவங்கள போய் பார்க்குறதும் அவங்கள்ட்ட பேசுகிறதும். நம்ம ஒரு மெசேஜ் பண்ணுவோம், அந்த மெசேஜ் பண்ணோடனே அவங்க ஆன்லைனுக்கு வரலைன்னா அது ஒரு வகையான பதட்டமாக இருக்கும். ஸோ அவங்க ஆன்லைன் வந்துட்டாங்க, ஆனால் நம்ம மெசேஜ் பார்க்கலன்னா அது வரைக்கும் ஒரு பதட்டமாக இருக்கும். ஆன்லைன் வந்து மெசேஜ்லாம் பார்த்துட்டாங்க, ஆனால் ரிப்ளை வரலைன்னா அதுக்கு ஒரு பதட்டம். ரிப்ளை வந்துருச்சு, ஆனால் அது நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு வருத்தம். எதிர்பார்த்த மாதிரி இருந்தாலுமே ஆனாலும் கூட இது எல்லா நேரமும் கிடைக்கிறது இல்லை, எப்பயாச்சும் தானே கிடைக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு ஏக்கம். ஒரு சின்ன மெசேஜ் தான், அது கூட அவ்வளோ சாதாரணமாலாம் பண்ணிட முடியாது. அதனால இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, சில நேரம் நமக்கே கூட தோணும், ஏன் பேசினா என்ன பார்த்தா என்ன அப்படின்னு. பட் எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னு, நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒருத்தவங்களை தூரமாக இருந்து ரசிக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அப்படியே விட்டுறலாம். தூரமாக இருந்து ரசிக்கிறதே வலி கலந்த ஒரு சந்தோஷம். அவங்கெல்லாம் ஒரு நிலா மாதிரி, எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறோமோ அவ்வளோ அழகு. காதலில் நிறைய நிலை இருக்குது, அதில் இது ஒரு அற்புதமான நிலை. நன்றி.